அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது வினா, 1857 இந்திய சுதந்திர போராட்டம் நடந்தபோது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, கானிங் பிரபு. இரண்டாவது வினா, 1857 புரட்சியை ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு எழுதியுள்ளனர்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, படை வீரர் கழகம். மூன்றாவது வினா, 1857 புரட்சியை இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வாறு வர்ணித்துள்ளனர்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, முதல் இந்திய சுதந்திர போர். நான்காவது வினா, 1857 நடைபெற்ற கழகத்தை முதல் இந்திய விடுதலை போர் என்று கருதியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, வீர சவார்கர். ஐந்தாவது வினா, 1857 பெரும்புரட்சியின் விளைவு என்ன? 1857 பெரும்புரட்சியின் விளைவு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, இந்தியாவின் நிர்வாக பொறுப்பு விக்டோரியா மகாராணி ஏற்றார். ஆறாவது வினா, இந்திய மக்களின் மகாசாசனம் எது? இந்திய மக்களின் மகாசாசனம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 1858 விக்டோரியா மகாராணி பேரறிக்கை. ஏழாவது வினா, தென்னிந்தியாவில் நடைபெற்ற புரட்சியில் பாளையக்காரர்களுக்கு தலைமையேற்றவர் யார்? மரு சகோதரர்கள். எட்டாவது வினா, இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார்? இந்திய மறுமலர்ச்சி இயக்கத்தின் முன்னோடி யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ராஜாராம் மோகன் ராய். ஒன்பதாவது வினா, வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் எது? வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, சமவாத் கௌமுகி. பத்தாவது வினா, வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழ் சமவாத் கௌமுகியை தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ராஜாராம் மோகன் ராய். 11வது வினா, 1863 முகமதிய இலக்கிய கழகத்தை ஆரம்பித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, நவாப் அப்துல் லத்தீப். 12வது வினா, 1863 முகமதிய இலக்கிய கழகத்தை நவாப் அப்துல் லத்தீப் ஆரம்பித்த இடம்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, கொல்கத்தா. 13வது வினா, இளம் வங்க இயக்கத்தை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, ஹென்றி டிசோரியா. 14வது வினா, பிரார்த்தன சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? பிரார்த்தன சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, 1867. 15வது வினா, 1867 பிரார்த்தன சமாஜம் தோற்றுவித்தவர் யார்?
இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆத்மராவ் பாண்டராங். 16வது வினா 1867இல் பிரார்த்தன சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட இடம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பம்பாய். 17வது வினா காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது? காந்தியடிகள் பிறந்த ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1869 அக்டோபர் 2. 18வது வினா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்ற ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 1893. 19வது வினா காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு? காந்தியடிகள் இந்தியா திரும்பிய ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1915 ஜனவரி 9. 20வது வினா காந்தியடிகள் இந்தியா திரும்பிய தினம்? காந்தியடிகள் இந்தியா திரும்பிய தினம்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பிரவாசிய பாரதி தினம். 21வது வினா அலிகார் பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? அலிகார் பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சர் சையது அகமது கான். 22வது வினா அலிகார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? அலிகார் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 1875. 23வது வினா முஸ்லிம்களின் கல்வி மேம்பாட்டிற்காக அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சர் சையது அகமது கான். 24வது வினா 1875இல் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது? 1875இல் சென்னையில் வெளியான முதல் பத்திரிகை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மெட்ராஸ் குரியர். 25வது வினா ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி. 26வது வினா ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதியால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1875. 27வது வினா சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன? சுவாமி தயானந்த சரஸ்வதியின் இளமை பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மூல் சங்கர். 28வது வினா வேதங்களை நோக்கிச் செல் என்று முழங்கியவர் யார்? வேதங்களை நோக்கிச் செல் என்று முழங்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சுவாமி தயானந்த சரஸ்வதி. 29வது வினா சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார்? சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி சுவாமி தயானந்த சரஸ்வதி. 30வது வினா இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யார்? இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யார்?
இதற்கான சரியான ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி. 30வது சுயராஜ்யம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சுயராஜ்யம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி சுவாமி தயானந்த சரஸ்வதி. 32வது சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சீடர்கள் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதியின் சீடர்கள் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி மூவரும். லாலா லஜபதி ராய், லாலா ஹன்ஸ்ராஜ், பண்டிட் குருதத். 33வது இந்தியா இந்தியருக்கே என்று முதலில் முழங்கியவர் யார்? இந்தியா இந்தியருக்கே என்று முதலில் முழங்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி. 34வது 1875 பிரம்மஞான சபை யாரால் தொடங்கப்பட்டது? 1875 பிரம்மஞான சபை யாரால் தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி இருவரும். கர்னல் ஆல்காட் மற்றும் பிளட்வஸ்கி. 35 1875 பிரம்மஞான சபை எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி அமெரிக்கா. 36 1875 பிரம்மஞான சபை தலைமையிடம் எங்கு மாற்றப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி அடையாறு. 37 1876 இந்தியன் அசோசியேஷன் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? 1876 இந்தியன் அசோசியேஷன் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ எஸ்.என். பானர்ஜி. 38 சுயராஜ்யா என்ற செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார்? சுயராஜ்யா என்ற செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி எஸ்.என். பானர்ஜி. 39 தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி லிட்டன் பிரபு. 40 தாய்மொழி பத்திரிகை சட்டம் அல்லது வட்டார மொழி பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 1878. 41 இந்திய ஆயுத சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? இந்திய ஆயுத சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ லிட்டன் பிரபு. 42 இந்திய ஆயுத சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இந்திய ஆயுத சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1878. 43 தொழிற்சாலை சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்டது? ரிப்பன் பிரபு. 44 தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1881. 45 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார்? வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை நீக்கியவர் யார்?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு. 47 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை ரிப்பன் பிரபு நீக்கிய வருடம். இதற்கான சரியான ஆப்ஷன் சி 1881. 47 இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ரிப்பன் பிரபு. 48 இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1881. 49 ஹண்டர் கல்விக்குழுவை அமைத்தவர் யார்? ஹண்டர் கல்விக்குழுவை அமைத்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு. கடைசி வினா ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஹண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் டி 1882. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து ஒரு முக்கியமான 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.